தமிழகத்தில் சூறாவளி கனமழை பொறுத்தவரைக்கும் மிரட்டி கொண்டிருக்கிறது. பல மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் கனமழையாக பதிவாகியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனி வரப்போகிற நாட்களிலும் ஒரு தொடர் கனமழையானது நிச்சயமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற ஒவ்வொரு நாட்களும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகக்கூடிய நாட்களாக நம்ம எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாகும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவும், சில இடங்களில் கனமழையாக கண்டிப்பாக நமக்கு பதிவாகக்கூடும். நேற்றைய தினங்களிலும் குறிப்பாக உள் மாவட்டங்களிலும் அதே போல தென் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் கடலோரங்களிலும் வலுவான கனமழையானது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. இது தொடக்கம்தான். இப்போதான் நமக்கு தென்மேற்கு பருவமழையே கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. இனி வரப்போகிற நாட்கள் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் நமக்கு பருவமழை தீவிரம் அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு தொடர் மழை பொழிவாக ஜூன் 26, 27 வரைக்கும் ஒரு தீவிர மழை பொழிவு மாலை மற்றும் இரவில் எதிர்பாருங்க. ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே தொடர் கனமழையாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு நாளுமே கேரள கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களாகட்டும், கர்நாடகாவின் கடலோர பகுதிகள், ஆந்திராவின் கடலொட்டிய பகுதிகள், தொடர்ந்து இங்கெல்லாம் நமக்கு சுழற்சிகள் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. வரப்போகிற நாட்களிலும் இந்த தென்மேற்கு பருவமழை தமிழகத்திற்கு மிக சாதகமாக அமையும் என்றே நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எல்னினோவின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பருவமழை அப்படிங்கிறது இயல்புக்கும் இயல்பை ஒட்டிய ஒரு மழை பொழிவாக தான் நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலவே இயல்புக்கு ஒட்டிய ஒரு மழை பொழிவும் கண்டிப்பாக நமக்கு பதிவாகும். தென்மேற்கு பருவமழை ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல நமக்கு கனமழையும், சில இடங்கள்ல நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கிறோம். மிக கனமழை பதிவாகுமா அப்படின்னா, கடந்த நாட்கள்ல ஆவூர் என்கிற பகுதிகள், திருவாரூர் மாவட்டங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் பதிவாச்சு. எத்தனை சென்டிமீட்டர்? ஆவூர்ல 14 சென்டிமீட்டர் மழை பொழிவு திருவாரூர் மாவட்டத்தில் டெல்டா பகுதிகளில் நம்ம பார்த்தோம். அப்போ மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இந்த தென்மேற்கு பருவமழையினால நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மழையே வராது அப்படின்னு மட்டும் தவறாக நினைச்சிடாதீங்க. ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும். ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழையும், சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் ஜூலை முதல் வாரங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும். அடுத்து வரும் நாட்களில் பல்வேறு மாவட்டங்களில் இரவில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். பெரும்பாலும் ஏங்க பகல் நேரங்களில் மழையே வருகிறது கிடையாது, பகலில் மழை வந்தால் ஓரளவு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் அதிகாலை, காலை, பகல், மாலை, இரவு, நள்ளிரவுன்னு எல்லா நேரத்திலும் நமக்கு மழை வந்து கொண்டே இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளணும், இது தென்மேற்கு பருவமழை. மழை அதுவும் இந்த வருஷம் பெறுகிறதே மிகவும் அதிசயம். அதில் குறிப்பாக நமக்கு மாலை மற்றும் இரவு நேரம் மழை வாய்ப்பாக தான் அதிகம் எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலும் காலை நேரங்கள், பகல் நேரங்களில் கேரள பகுதிகள் நல்ல ஒரு மழை கிடைக்கும். தொடர்ந்து மேகக்கூட்டங்கள் தமிழகத்தை நோக்கி முன்னேறும். அடுத்து வரக்கூடிய இந்த மாலை இரவு நேரம் மழை வாய்ப்பாக மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் பல்வேறு மாவட்டங்களில் இரவில் மழை பொறுத்தவரை தீவிரமாக காணப்படும். வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம். உள் மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னா, சற்று வலுவான கனமழையாக தான் இருக்கும். உள் மாவட்டங்களில் குறிப்பாக சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் நல்ல கனமழை கிடைக்கும். ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், மோகனூர், அதே போல் இளம்பிள்ளை, சேலம், தலைவாசல், ஆத்தூர், வாழப்பாடி, ஏற்காடு பகுதிகள், எடப்பாடி, அதை தொடர்ந்து திருச்செங்கோடு, கரூர், தோகைமலை, பஞ்சப்பட்டி, ஈரோடு மாவட்டங்கள், பல இடங்களிலும் ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், வட சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், இது போன்ற ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், பல இடங்களிலும் தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்புகள். திருப்பூர் மாவட்டத்திலும் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம், அவினாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக நம்ம கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள், பர்கூர், ஒசூர், மாரண்டஹள்ளி,
இது போன்ற இடங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளிலும் பல இடங்களில் தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த மாவட்டங்களில் சரிவர மழை பெய்யாமல் இருக்கிறதோ அந்தந்த பகுதிகளில் ஒரு தொடர் கனமழையானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அப்போ உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயம் நமக்கு தீவிரமடையும். சில நேரங்களில் நமக்கு வலுவான கனமழையும் எதிர்பார்க்க முடியும். அதுதான் நம்ம கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தோம். வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய அனைத்து உள் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தீவிரமானது. இன்னும் நமக்கு மழை இருக்குது, மழை இன்னும் நமக்கு ஓயலை. அடுத்து வரக்கூடிய ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரங்கள் வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை இப்போதான் நமக்கு தீவிரமே அடைய ஆரம்பிச்சிருக்கு. படிப்படியாக உங்களுக்கு மழை முன்னேறும். அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை பொழிவானது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் இடைவேளை விட்டு பரவலாக ஒரு கனமழையானது கண்டிப்பாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர் 100% மழை பொழிவுகள் நீலகிரி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும், அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் ஒரு 100% கண்டிப்பாக மாவட்டம் முழுவதுமாகவே கனமழையானது எதிர்பார்க்கலாம். ஆனால் தேனி, தென்காசியில் வெறும் காற்று மட்டுமே வீசும். பகுதியாக சில இடங்களில் மட்டும் மிதமான மழையாக எதிர்பாருங்க. அதற்காக மழையே வராதான மழை கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இது தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழையில தான் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் நமக்கு மழை கிடைக்கும். வருகிற நாட்களில் தேனி, தென்காசியில் நமக்கு மழை உண்டு. மழை நமக்கு சுத்தமாக எங்களுக்கு மழையே பெய்யலைங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு 3 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. ஆனால் இது தென்மேற்கு பருவமழையில் 10 தான். கண்டிப்பாக நமக்கு தேனி மாவட்டங்கள், தென்காசிலாம் ஒரு 15-20 சென்டிமீட்டராவது மழை பெய்தால்தான் அங்கே ஒரு ஏரிகள், குளங்கள் எல்லாம் நிரம்புவதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதே போல் அருவிகளில் ஒரு வெள்ளப்பெருக்கும் நல்லா ஏற்பட்டு தண்ணீர் பற்றாக்குறை போகும். அப்போது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வருமா அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் தான் பருவமழையினுடைய தீவிரமே இன்னும் மேலும் வலு பெற போகிறது. அப்பொழுது நமக்கு கனமழை தீவிரம் எதிர்பார்க்கலாம். இந்த ஜூன் முடிகிற வரைக்கும் தேனி, தென்காசியில் விட்டு விட்டு பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழையாக எதிர்பாருங்க. ஜூலை முதல் வாரத்திலிருந்து பருவமழையினுடைய தீவிரத்தின் காரணமாக தொடர்ந்து வலுவான கனமழைகள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் இது போன்ற பல்வேறு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்க முடியும். கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பகுதியாக பரவலாக நமக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மதிய நேரத்துக்கு பிறகே பார்த்துருப்பீங்க பல இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை மீண்டும் தொடங்கியது. இன்னும் நமக்கு மழை முடியாது. ஜூன் இறுதி வரை ஒரு தொடர் மழை பொழிவுகள் கடலோரத்தில் கண்டிப்பாக நமக்கு காத்திருக்கிறது. பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழையும், அதே போல் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் நல்ல மழைங்க. தியாகதுர்கம், சின்ன சேலம் உள்ளிட்ட இடங்கள்ல நல்ல ஒரு அருமையான மழை பொழிவு. கடலூர் கூட ஓரளவு மிதமான மழை தான். ஆனால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள்ல வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. தொடர் மழை எதிர்பாருங்க. அதே மாதிரி டெல்டா மாவட்ட பகுதிகள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை அநேக நேரம் மழை வராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் மழை வந்தால் 10 சென்டிமீட்டர் பெய்யாமல் போகாது. ஒரு மிக தீவிரமான ஒரு மழை பொழிவுகள் டெல்டா மாவட்டத்தில் உறுதியாகி இருக்கிறது. மாத இறுதிக்குள் பல்வேறு பகுதிகளில் பெய்ய வேண்டிய சராசரியான அளவு மழை அளவுகள் கண்டிப்பாக பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது அதிகபட்ச வெப்பநிலை எங்கே பதிவாயிருக்கு அப்படின்னா பாளையங்கோட்டையில் 38 டிகிரி செல்சியஸாக நமக்கு பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் நத்தம் பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழையும், கருமந்துறை பகுதிகளில் 4 சென்டிமீட்டரும், நாகை பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டரும், கடலூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், திருவாரூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர், பெரம்பலூரில் 2 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு நண்பர்களே. ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நம்ம உறுதிப்பட நம்ம சொல்லியிருக்கிறோம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.